இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. அதுக்கப்புறமா வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதானே? சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியதானே உன் புருஷனுக்கு. அதை யாரு என்ன கேட்க போறாங்க? ராத்திரி முழுக்க கதிர் வண்டி ஓடுறான்னு நீங்க கூட தான் மாமா கிட்ட வருத்தப்பட்டிய, சண்டை போட்டிய. ஆமா போட்டேன். ஆனா நான் திருட்டுத்தனம் ஒண்ணும் பண்ணலையே. போய் சொல்லி வேற எதுவும் பண்ணல. அத்தை கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அத்தை. இது பாரு, உங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணிட்டப்ப அவரும் ராத்திரி பகலா தான் வேலை பார்த்தாரு. எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நான் பல்ல கடிச்சிட்டு சும்மா தானே இருந்தேன். நல்ல காலம் வரும்னு வரதானடி செஞ்சது. அதே மாதிரி உங்களுக்கும் வராதா? அது வரைக்கும் அமைதியா இருக்க முடியாதா உங்களால? ஏய், அப்படி கேவலமா பேசுறாங்க அப்பனும் சித்தப்பனும். இது வரைக்கும் கேட்காத வார்த்தை எல்லாம் கேட்க வச்சுட்டேன். உங்களால எல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. எப்படி எப்படி உங்க 2 பேரால என்கிட்ட உண்மையை மறைக்க முடிஞ்சது? அரசி மாதிரி உங்க 2 பேரையும் நான் பொண்ணு மாதிரி தானே நினைச்சேன். பெத்த பிள்ளைங்க மாதிரி உங்களை நடத்தினடி. ஆனா நீங்க 2 பேரும் என்ன அம்மா மாதிரி நினைக்கல. அதானே? என்னத்த அப்படிலாம் இல்லத்த. ஆமாண்டி, நீங்க 2 பேரும் என்ன அம்மா மாதிரி நினைக்கல. நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களாடி?